Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் ட்ராமாவோட 4th பார்ட் பார்க்க போகிறோம். ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹீரோயின் சிட்டிக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு பாய் சொல்ல அம்மாவும் பொண்ணு பிரியர் நினச்சி கவலையாக இருக்காங்க. அப்பாவுக்கும் நீ போகிறது தெரிஞ்சு உனக்கு வழி அனுப்பலைன்னு ஃபீல் பண்ணாத. உங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, அதான் வரல. ஸோ ஹாப்பியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவ்வளோ சீக்கிரமே நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு பார்க்க வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ சூலி அங்கே ஹீரோ கிட்ட நானும் உங்கள் வீட்டுக்கு வரவா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் என்ன நீ ஒரு மேரேஜ் ஆன மேலே செடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவளை திட்ட, அவளும் ஹீரோ கிட்ட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நான் அவகிட்ட சொல்லட்டா அப்படின்னு அவனும் பிளாக்மெயில் பண்ணலான்னு பார்க்குறா. ஹீரோ டக்குன்னு ஹீரோயின்ட்ட உனக்கு எதுவும் நம்ம வீட்டுக்கு வேலைக்காரங்க தேவைப்படுறாங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னதும், கேட்டல எங்கள் வீட்டுக்கு வேலைக்காரங்க தேவையில்லையா, அதனால நீ வர வேண்டாம் அப்படின்னு பல்பு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். சிட்டியில் ஹீரோட வீடை பார்த்து ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியப்படுறா. இவ்வளோ பெரிய வீடா, அப்படி நீ எவ்வளோதான் ரிச்சு அப்படின்னு அவன்கிட்ட கேட்டால், அவனும் என்னோட ஒய்ஃப் லைஃப் டைம் வரைக்கும் அவள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அந்தளவுக்கு சொத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்களா குளிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் சாப்பாடுன்னு சொல்கிறா. டைனிங் டேபிள் போனால் அதுக்கு ஒரு நீளமான டேபிள் போட்டு வச்சுருக்காங்க. அதில் ஒரு கார்னரில் ஹீரோவும் இன்னொரு கார்னரில் ஹீரோயினும் உட்காந்துட்டு பேசுறது கூட கேட்க மாட்டேங்க. அசிஸ்டன்ட் தான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய டேபிள் இருந்தால் சாப்பிடணுமா, இதுக்கு நான் பக்கத்துலேருந்தே சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு ஹீரோயினும் பவுலை தூக்கிட்டு போய் ஹீரோ பக்கத்தில் உட்காந்துக்கிறா. அவளுக்கு நியூ திங்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அம்மாக்கும் கால் பண்ணி, அம்மா என்னோட ஹஸ்பண்ட் செம்ம ரிச்சாக இருக்கான், அவன் வீட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமை பார்த்தாலே ஏதோ ஷோரூம் லெவலுக்கு பெருசாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல, சரி நல்ல வேலை அந்த ஓல்டு மேனோட பையனை நீ மேரேஜ் பண்ணிக்கலாம், அவனை விட டியான் தான் ரிச் என்ன, சரி எனிவேஸ் உன்னோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் சொல்கிறாங்க. சூலி ஹீரோட அப்பாட்ட போயிட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு போகலாமா, அங்கே நம்ம சொல்லாமல் போனால் அவன் கோவப்படுவானா அப்படின்னு கேட்க, அவன் கோவப்பட போகிறான், அவன் தான் ஃப்யூச்சரில் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறான், சரி வா போகலாம் அப்படின்னு அவளை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சைட் ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளை நீ ஃபேட்டாக இருக்கேன்னு சொல்ல, அவளும் கோவத்தில் என்னையா நீ ஃபேட்டுன்னு சொன்னேன்னு சொல்லி தலைவணி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்தா அப்பாவும் வராங்களா, நீ ஒரு கம்பெனியோட பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு அவனுக்கு வர திட்டு விழுது. ஹீரோயினும் அதுக்குன்னு எப்போ நாங்கள் ரோபோட் மாதிரியாக இருக்க முடியும், சரி டேட் நீங்கள் சொன்னதுனால நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். என்ன டேடா, என்ன அப்பான்னு கூப்பிட்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, என்ன அப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஒரே தகுதி சூலிக்கு தான் இருக்குது அப்படின்னு சூலியை கூப்பிட, சூலி நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஷாக் ஆகுறா. அவளும் ஹீரோயின்ட்ட நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், நான் அவனை கிளம்பவா அப்படின்னு கேட்குறா. நீ இங்கே போகிற, நீ இங்கே உனக்கு தான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, இங்கேருந்து போக வேண்டியது சூமியான் தான், சூலி நீ இங்கே தான் இருக்க போகிறான்னு சொல்ல, அங்கிள் எனக்கும் டியானுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, நாங்கள் 2 பேரும் கப்பலில் ஒரே வீட்டில் இருக்கோம், அதுக்குள்ளே நீங்கள் அவுட் சைடரை கூப்பிட்டு வரக்கூடாதுல்ல அப்படின்னு கேட்க, அவுட் சைடர் அவள் கிடையாது நீ தான் அப்படின்னு அவளும் சொல்கிறா. ஆக்சுவலாக உனக்கு என்ன தெரியாதுல்ல, எனக்கும் டியானுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அப்படின்னு சொல்ல வர, டியானும் நீ வாய மூடு அப்படின்னு கத்த, அவளும் பார்த்தியா அவனுக்கே அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால நானும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவளும் கொஞ்சம் லைட்டாக சீனை போடுறா. ஹீரோ இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், இது முடிஞ்சது நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போது நீ முடிஞ்சதுக்கு பிறவே என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு ஹீரோயினும் கோச்சிட்டு கிளம்புறா. ஹீரோவும் பின்னாடியே போக, நீ இப்போ மட்டும் வீட்டை விட்டு வெளியே போன அப்புறம் என் கண்ணு முன்னாடியே வந்துடாத அப்படின்னு அவங்ககிட்ட கத்த, நீங்கள் ஏன் என்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவள் தான் என்னோட உண்மை, நான் அவள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். உனக்கு புரியலையா, ஏன் உயிரை காப்பாற்றினோட பொண்ணை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு மறுபடியும் அந்த டாபிக் எடுக்க, உங்கள் உயிரை தானே அவன் காப்பாற்றினா, என்னோட உயிரை காப்பாற்றல, அப்போ நீங்கள் அவளை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹீரோ கோவத்தில் சொல்லி பல்லாருன்னு அற வாங்குறான். நீ எத்தனை டைம் சொன்னாலும் சரி சூலி தான் இந்த வீட்டோட மருமக, அது நீ சீக்கிரமே அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க. அவனும் அறவாங்கின கோவத்தில் இப்போ ஹீரோயினை பார்க்க போயிட்டு இருக்கான். சூலியும் என்ன அங்கிள் இப்படி பண்ணிட்டீங்க, ஹீரோ இப்போ அவள் பின்னாடி போயிட்டால, அவள் ஏதாவது வசியம் பண்ணி வச்சிருவா அப்படின்லாம் சொல்ல, நீ அதை நினச்சலாம் ஒரி பண்ணாத, நான் சீக்கிரமே ஒரு நல்ல நாளை பார்த்து இந்த சிட்டியில் உள்ள எல்லா பணக்காரங்களையும் கூப்பிட்டு உங்களுக்கு கிராண்டான வெட்டிங் கொடுக்குறேன், அப்புறம் என் பையன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி தான் ஆகணும், அவனால எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. ஸோ சூலியும் கல்யாணம் நடந்துடும் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கா. அதுக்குள்ளே அங்கிள் உன்னோட அப்பாவை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே, உன்னோட அப்பாவை கல்யாணத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் எப்படி கூப்பிட்டு வர முடியும் அப்படின்ட்டு, அங்கிள் என் அப்பாவுக்கு இந்த பணக்காரங்க முன்னாடி வர்றதெல்லாம் பிடிக்காது, அவங்க கொஞ்சம் ஷை டைப் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னன்னு இப்படி சொல்கிறா, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது, அவங்க வராமல் எப்படி நடக்கும், உன் கையை பிடிச்சி கூப்பிட்டு போக வேண்டாமா, அப்புறம் உங்கள் அப்பா ஃபன்னான ஆள்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுவாங்க, ஸோ கட்டாயம் உங்கள் அப்பா கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கோவத்தில் வெளியே வந்த ஹீரோயின் பூவை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கா. பின்னாடியே ஹீரோ வந்துட்டு ஏன் கோவமாக இருக்கேன்னு கேட்டு அவகிட்ட அடிதான் வாங்கி கட்டிக்கிறான். இப்போ சூலி மேட்டரை பற்றி கேட்க, எனக்கு உண்மையாகவே அவளை பிடிக்காது, எனக்கு ஒன்று மட்டும் தான் பிடிக்கும், நீ கோவப்படுவேங்கிறதுனால தான் நான் அந்த மேட்டரை உன்கிட்ட மறைச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லி சாரி கேட்க,
நான் இன்னும் கோவமாக தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி உன் கோவம் குறையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் வேணும் அப்படின்னு ஆர்டர் போட, சரி என்னோட ஒய்ஃப்காக எல்லாத்தையும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அவளை கூப்பிட்டு போகிறான். இப்போ அங்கே வர்ற இன்னொரு மேன், இந்த பொண்ணு பேசுகிறத பார்க்க ஏதோ வில்லேஜ் கேர்ள் மாதிரி இருக்குது, அந்த பொண்ணுலாம் இந்த சிட்டியில் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு இன்னொரு பொண்ணுக்கிட்ட இருந்து கால் வருது, நம்ம இன்னைக்கு பீஸ் ஹோட்டலில் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேட்டை புக் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இங்கே ஹீரோயினும் ஹீரோ கூட அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கா. ஹோட்டல் செம்மையாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியுதே அப்படின்னு கேட்கும்போது, நீ தானே கேட்ட, இங்கெல்லாம் விஐபிஸ் மட்டும்தான் வருவாங்க, அதான் இங்கே கொடுத்த மணிக்கு ஒருத்தர் சாப்பிடணும்ல, இங்கே ஃபுட்லாம் நல்லாவே இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு அவங்களோட செகண்ட் ஆனிவர்சரி அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹீரோயின் உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, உன் கூட ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு டேஸுமே எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னு அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் அந்த மேனும் இன்னொரு லேடி கூட அங்கே வரான். அந்த மேன் ஆக்சுவலி யாருன்னா ஹீரோனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா. ஸோ இப்போ அவளை அங்கே பார்த்தது, சூர்யா இது நீயா, நீ எப்படி வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு வந்த, அதுவும் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்க, உனக்கு இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறது யாரு அப்படின்னு கேட்க, அதை பற்றி உனக்கு என்ன அப்படின்னு ஹீரோயினும் கோவமா சொல்லிக்கிட்டு இருக்கா. பின்னாடி வந்த லேடி இது யாருன்னு கேட்க, நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இவ தான் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், என் முன்னாடி நீல் டவுன் போட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தா, நான் அப்போவே அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இப்போ இங்கே உள்ள வந்து அடுத்த டார்கெட் போல அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்க. டே இப்படி போய் அளந்து விட்டுட்டு இருக்காத, லாஸ்ட் டைம் எப்படி நம்ம பிரேக்கப் பண்ணுங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு அவன்கிட்ட கோப்பட, அவனும் பதிலுக்கு, ஆமாம் நீ என்ன மேரேஜ் பண்ணிட்டு ரிச் ஆகலான்னு ஆசைப்பட்ட, உன்னை மாதிரி பொண்ணுலாம் எனக்கு எப்படி ஒருத்தா இருப்பா, அதனால தான் நான் ரிஜெக்ட் பண்ணேன், நான் இப்போ கூட பெட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்ச நாளே இந்த மேன் கூட நான் பிரேக்கப் பண்ணிடுவான், ஏன்னா நீ யாருக்குமே ஒர்த்து கிடையாது, உன்னை யாருமே டேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் கோவத்தில் ஒயினை தூக்கி அவன் மூஞ்சில் ஊற்றிடுறான். 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடக்குது. லாஸ்ட்டில் ஹீரோ பெல் அடித்து அங்கே உள்ள ஹெட்டை கூப்பிட்டு, என்ன ஏன் முன்னாடியே ஆக்ட் பண்ணுறியா, இங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் 2 பேர் சாப்பிட்டதுக்கு பில் பே பண்ணுறதுக்கு காசு வச்சிருக்கியா, இங்கே உள்ள எல்லாருக்குமே என்ன தெரியும், இப்போ வந்தாங்கன்னா அவமானப்பட போகிறது நீ தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நீ உடனே போயிரு, அதான் உனக்கு நல்லது, இல்லைன்னா அவமானப்பட்டுட்டு போக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவமானப்பட போகிறது நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அங்கே டேரக்டர் வந்து தான் அவன் போயிட்டு, இந்த 2 பேரும் எங்களை புள்ளி பண்ணுறாங்க, இவங்களை உடனே வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கு தான் லாஸ்ட்டில் அற விழுது, நீ ஆலியாருன்னு தெரியாமல் மோதிருக்க அப்படின்ட்டு. அடுத்து மிஸ்டர் டியான்கிட்டையும் போயிட்டு, உங்களோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டு ஹீரோட நேமை கேட்ட பிறகு, இவன் தான் டியான்சன் குரூப்போட பிரசிடென்ட்டா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவும், உங்கள் ஹோட்டலில் இந்த மாதிரி பீப்புளெல்லாம் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு டேரக்டரும் உடனே அவங்க 2 பேரையும் பிளாக் லிஸ்ட் பண்ணுறாங்க. அவனும், நான் இங்கே விஐபி கஸ்டமர்டா, ஏன்டா இப்படி படுத்துறீங்க அப்படின்னு அழுதுகிட்டே போகிறான். கூட வந்திருக்கிற பொண்ணும், நீ என்னடா என்கிட்ட பெரிய பிக் பாஸ் மாதிரி பேசின, இங்கே பார்த்தா உனக்கு ஒரு வேல்யூவும் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போகுது. ஹீரோயினும் டக்குன்னு ஹீரோ இது நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஸ்கூல் டைம்ஸில் நாங்கள் 2 பேரும் கை மட்டும் கோத்துக்கிட்டோம், அப்புறம் அவன் கேம்பிளிங்கில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டான், அதனால தான் நாங்கள் பிரேக்கப் பண்ணோம், லாஸ்ட்டாக அவன் பண்ண பெட் கூட என்ன வச்சு தான் பண்ணான், அப்புறம் நான் தான் அந்த பீப்புளுக்குலாம் காசு கொடுத்து செட்டில் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அந்த மேட்டரை பெருசாக எடுத்துக்கல. அவமானப்பட்ட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நீ அடுத்த மேனை பிடிச்சிட்டேன், அதுவும் ரிச்சான பையனாக பார்த்து பிடிச்சிருக்க, என்கிட்டலாம் காசுக்காக ஆசைப்படாத பொண்ணு மாதிரி பேசினேன், இப்போ லாஸ்ட்டில் நீ ஒரு ரிச்சான பையனை தானே பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்ல, அவளும் நீ தப்பாக பேசாத, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என்னோட டைம் இப்படிலாம் கால் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, அதுக்கு என்ன, உன்னை மாதிரி ஒரு உமன் கூட அவன் எத்தனை வருஷம் இருக்கான்னு நானும் பார்க்குறேன், சீக்கிரமே என்னை மாதிரி அவனும் உன் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவான், ஏன்னா நீ ரொம்பவே போரிங் அப்படின்லாம் சொல்ல, எல்லாரையும் உன்னை மாதிரி நினைக்காத, அவன் உன்னை மாதிரி கிடையாது, அவன் என்கிட்ட எப்பவுமே ட்ரூவாக தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணுறான். எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கோபத்தில் இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வெஞ்சன் சொல்ல தெரியுறான். ஹீரோயின் அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும், என்னாச்சு உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கியான்னு கேட்க, அவளும் அவன் சொன்னதெல்லாம் திங்க் பண்ணிட்டு, நீ என்னை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டல்ல அப்படின்னு கேட்க, நான் நீ எனக்கு அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்னன்னா நான் பிரிஞ்சிருவேன்னு நினைக்கியா அப்படின்னு அவளை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பின்னாடி வந்த சூழியும் பார்த்துட்டு உடனே அங்கிளுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க, என்னை கழட்டி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி புலம்ப, இப்போ அங்கிளும் அவங்க 2 பேருக்கும் டின்னர் டேட்டிங் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோவையும் வழக்கட்டாயமாக அங்கே வர வச்சுருக்காங்க. ஸோ அவனும் கோவத்தில் இருக்கான். அங்கிள் தான் சொன்னாங்கள்ல, நம்ம 2 பேரும் இன்றைக்கி டின்னர் டேட்டிங் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதான் ஆர்டர் பண்ணிச்சுல, சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதானே அப்படின்னு ஹீரோவும் கோவத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் நீ இப்படி கோவப்படுற, நீ மறந்துடாத, என்னோட அப்பா தான் உன்னோட அப்பாவை காப்பாற்றுனது அப்படின்னு சொல்ல, இதான் உனக்கு சூமியானுக்குள்ள டிஃப்ரென்ஸே, அவள் இதே பிளேஸில் இருந்தால் கூட அவள் இந்த மாதிரி நான் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, பட் பாவம் என்ன பண்ணுறது,
சூமியானோட அப்பா உன்னோட அப்பாவை காப்பாத்தலே, என்னோட அப்பா தானே காப்பாத்தினாங்க, அப்போ நீ என்னதான் மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவனத்துல அவனும் கையை தட்டி விட்டுட்டு, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் எங்கள் வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு திட்டிட்டு போகிறான். இப்போ ஹீரோ சூலியை மீட் பண்ணதை ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பி விடுறான். நான் தான் உன்கிட்ட நேற்றே சொன்னேன்ல அவன் கண்டிப்பாக உன்னை சீட் பண்ணுவான்னு, நீ அப்போ என்ன சொன்ன, அவனை நம்புறேன்னு சொன்னேன், இப்போ என்னாச்சு, ஃபோட்டோவை பாரு அப்படின்னு ஃபோட்டோ அனுப்ப அவளும் பார்த்துட்டு இது உண்மை கிடையாது, அவன் இப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ என்னமா அவனை நம்பிக்கிட்டு இருக்க, நான் இப்போ கூட உனக்கு சான்ஸ் கொடுக்க, நீ என்கிட்ட வந்துடு, நீ டேட்டியாக இருந்தாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்தே ஆகணும்னு ஓடிக்கிட்டு இருக்கா. அப்பவும் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வழியை மறிச்சு நீ எங்கே போயிட்டு இருக்க, அதான் நான் சொன்னல ரிச் பாய்ஸ் தான் அப்படிதான் இருப்போம், ஸோ நீ ஏன் கூட வந்துடு, அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளும் என்னை விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் விடாமல் பிடிச்சி வச்சுட்டு அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வந்து அவன் கூட சண்டை போட லாஸ்ட்டில் அடி தாங்காமல் அவனும் பயந்து ஓடுறான். இங்கே ஹீரோயினும் எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு அவன்கிட்ட கோவமாக கேட்டா, நீ இங்கே உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு அவனும் திரும்ப கேட்குறான். என்ன சூலி கூட சாப்பிட்டது சாப்பாடு நல்லா இருந்துச்சா அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி கேட்க, அவனும் நான் கொஞ்ச நேரம் தான் வெளியே போனேன், அதுக்குள்ளே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். இப்படியே உங்களோட சண்டை பெருசாகி போயிட்டே இருக்கு. வீட்டுக்கு போன டைனிங் டேபிளில் கூட ஆளுக்கு ஒரு கார்னரில் உட்காந்துக்கிறாங்க. அங்கே பட்லர் ரொம்பவே பாவம், சாப்பாடை வச்சா ஹீரோ வேண்டான்னு சொல்கிறான், ஹீரோயின் வேணும்னு சொல்கிறா. சரி அப்போ இங்கே வந்து சாப்பிடுன்னு சொன்னால் ஹீரோயின் பெரிய ஸ்டிக்கை எடுத்து வச்சுட்டு நான் ஏன் அவன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு தூரமாகவே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ பெட்ரூம்லேயாவது நமக்கு பக்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோவும் ஆசையை ஓடி வந்தால் அங்கேயும் ஹீரோயின் கதவை லாக் பண்ணிடுறா. இது என்னோட ரூம் தானே, என்னையே வெளியே போட்டேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண, இப்போ பில்லோவை தூக்கி போட்டு இது உன்னோட வீடு தானே, இங்கே நிறைய ரூம் இருக்கு, எங்கேயாவது ஒரு ரூமில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ பட்லரும் வந்துட்டு மாஸ்டர் உங்களுக்கு வேற எந்த ரூமே ரெடி பண்ணணுமா அப்படின்னு கேட்க, அவனுக்கும் அவமானமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, ஒரு மேனாக இருந்தால் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதனால நானே என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஆல்ரெடி ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேம்பிளிங்கில் அடிக்ட் ஆகிருப்பான்ல, இப்போவும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். லாஸ்ட் டைம் அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்த பொண்ணு இப்போ கழட்டி விட்டு போயிட்டா. ஸோ அவனுக்கு காசும் இல்லை, கேம்பிளிங் ஆடவும் விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த சோகத்தில் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கே சூலி அவங்க அம்மா கிட்ட பேசுகிற கான்வர்சேஷனை அவன் கேட்டுடுறான். அப்போது சூமியோட அப்பா தான் ஹீரோட அப்பா உயிரை காப்பாற்றிருக்கான். அதே டைம் சூலி அதை மாற்றி சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவகிட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு நீ 5 மில்லியன் கொடுக்கணும், இல்லைனா இந்த மேட்ரை நான் சேர்மன் கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்ட, இப்போ அவளும் இந்த மேட்ரை வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க கூட டீல் பேசுகிறா. அடுத்து இப்போ சேர்மனை மீட் பண்ண வந்தா சேர்மன் எல்லாருக்கும் வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்கறதுல ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதுவும் யான்ஜியா வில்லேஜ் பீப்புள் எல்லாருக்குமே மொபைலில் இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு வர அவளுக்கும் ஐயோ இவர் வேற போட்டு கொடுத்துருவாரு போலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்கா. இப்போ அங்கிளும் அவகிட்ட மேரேஜ் ஈவெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. என்ன உங்கள் மேரேஜுக்கு 1 வீக் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எல்லா ப்ரிப்பரேஷனையும் முடிச்சு சூப்பராக பண்ணணும், உங்கள் அப்பா முன்னாடி என்னோட ப்ராமிஸை காப்பாற்றணும், அதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோனோட அப்பா நடந்து போயிட்டு இருக்கும்போது 2 மேன் ஹீரோயினை ஆல்ரெடி அட்டாக் பண்ணியிருப்பாங்களா, அவங்க இப்போ அவங்க அப்பாவை பிடிச்சி வச்சு அட்டாக் பண்ண போகிறாங்க. அப்போ கரெக்டான டைமுக்கு ஹீரோட பாடி கார்ட்ஸ் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ஐயோ மறுபடியும் பிரசிடென்ட்டா, லாஸ்ட் டைமே அவங்க கிட்ட இருந்தால் தப்பிச்சு வந்தோம், இப்போ மறுபடியும் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரவுடிஸும் பயத்தில் இருக்காங்க. எங்கே ஹீரோயின்ட்ட மறுபடியும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து பிரச்சனை பண்ணுறான். நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அவளை இழுத்துட்டு போக அவளும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு அவளை இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அதை பார்க்குறான். பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள எம்ப்ளாயிஸும் என்ன பாஸ் உங்கள் ஒய்ஃபை தான் இழுத்துட்டு போகிறான், நீங்கள் போய் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால், இல்லை இது அவளோட மேட்டர் தானே, அவளே பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அதை கண்டுக்காமல் போகிறான். ஹீரோயின்ட்ட ஹேண்ட்பேக் கேட்க, என்ன நீ மறுபடியும் கேம்லிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டியா, நான் தர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நீ கேட்ட ஓவர பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவளை வச்சு ஹேண்ட்பேக்கை பிடுங்குறான். அதுலேருந்து காசை மட்டும் எடுக்க, இன்னும் நீ இந்த வேலையை விடலையா, உன்னை பார்த்தா டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ என்கிட்ட இருக்கும்போது இன்னசென்ட்டாக தான் இருந்த, பட் என்னை விட ரிச்சான பையனை பார்த்து தான் அவங்ககிட்ட மயங்கிட்டல அப்படின்னு அவள் பக்கத்தில் போக, இப்போ போன ஹீரோ திரும்ப வந்து நிற்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு உன்னோட ஒய்ஃப் தான் என்ன செடியூஸ் பண்ணா, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினே இல்லைன்னு சொல்கிறா. ஒன்று நம்பினா நான் தான் ஃபூலு, உன்னை லாஸ்ட் டைம் விட்டு வச்சதே தப்பு அப்படின்னு அவனை அடிக்க போகிறேன்னு கத்தி எடுத்துட்டுலாம் போக அவனும் பயந்து போகிறான். டேய் நான் சூ ஃபேமிலிடா, என்ன நீ தொட்ட அப்புறம் நடக்கிறதே வேற அப்படிலாம் சொல்ல, சூ ஃபேமிலியாக இருந்தால் என்ன, ஒன்று என்னால் அஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த போகிறான். பட் லாஸ்ட்டு செகண்டில் வார்னிங் கூட விட்டுட்டு போகிறான். இங்கே ஹீரோயினும் வீட்டுக்கு வந்த பிறகு நீ என்ன என் மேலே கோவமாவாக இருக்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, அவனும் கோவம் இருந்துச்சு பட் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் சாரி, லாஸ்ட் டைம் நீ உன் அப்பா பேச்சை கேட்டு அவளை மேரேஜ் பண்ணி போகணும் பயத்தில் தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு 2 பேரும் மறுபடியும் பேச்சை பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து சூழிக்கு கடுப்பாக இருக்குது, என்னப்பா எத்தனை டைம் பிரிச்சு வச்சாலும் சேர்ந்துடுறாங்களே அப்படின்ட்டு. அங்கே வர பட்லரும், மேடம் உங்கள் ரூம் கீழே இருக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்க,
என்ன நீ உன்னை மாதிரி ஒரு லோ லைஃப்பில் என்கிட்ட வந்து பேசுகிறீங்க, நான் தான் ஃப்யூச்சரில் இந்த வீட்டோட மேடம் அப்படின்னு அவ சொல்ல, அவளும் பதிலுக்கு இப்போ நான் கரண்ட் ஓனருக்கு ஒர்க் பண்ணுறேன், அப்புறம் ஃப்யூச்சரை பற்றி பார்த்துக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புறீங்களா அப்படின்னு பல்ப் கொடுத்து அனுப்ப, இப்போ அவளும் அடுத்து ஹீரோ கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கிள் நம்ம மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அப்புறம் நீ ஏன் என்னை அவாய்ட் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு அவங்ககிட்ட போய் பேச, நீ அங்கிள்கிட்ட தான் டீல் பேசினா அப்போ அங்கிள்கிட்டே எல்லாத்தையும் பேசிக்கோ, என்கிட்டயே வர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளும் நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, நான் தான் உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் அப்படின்னு அவங்க கையை போய் பிடிக்க, அவனும் தட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அவமானப்படக்கூடாதுன்னா என்கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அவளும் இப்போ கோவமா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும், 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு மறுபடியும் சூமியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவனை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்றா. அவன் வந்ததுமே அவனோட ஹேண்ட்பேக் தான் வாங்கி பார்க்குறான். என்ன காசு கம்மியாக வச்சுருக்கேன் அப்படின்னு கோவப்பட, நான் இன்னும் பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் ஆகலை, ஆன பிறகு உனக்கு நிறைய அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொன்னதும், சரி ஓகே உனக்காக நான் பெரிய வேலைலாம் பார்க்குறேன், அதனால எனக்கு நிறைய அமௌண்ட் வேணும் சரியா அப்படின்ட்டு இருக்கிற அமௌண்ட்டை எடுத்துகிட்டு அவன் கொண்டு வந்த மெடிசனை அவள் கையில் கொடுக்குறான். அது எதுக்காகனா ஹீரோவை ட்ரக் பண்ணுறதுக்காக தான் அவள் இதை வாங்கியிருக்கா. இதை யூஸ் பண்ணி எப்படியாவது ஹீரோ கிட்ட நெருங்கணும், அப்புறம் அதை யூஸ் பண்ணி ஹீரோயினை பிரேக்கப் பண்ண வைக்கணும், அதான் அவளோட பிளானு. ஸோ அதுக்காக ஹீரோ கிட்டே இப்போ ஒரு சர்வெண்ட் வந்து, உங்களுக்காக உங்கள் ஒய்ஃப் இந்த சூப்பர் ரெடி பண்ணாங்க அப்படின்னு சிக்கன் சூப்பை கொண்டு போய் கொடுக்க, அவனும் ஆசையாக குடிக்கிறான். அப்புறம் தான் சூப்பில் இருந்த மெடிசனும் வேலையை காட்ட ஆரம்பிக்குது. இந்த சைட் பேக்ரவுண்டில் இது எல்லாத்தையும் பண்ணது சூலி தான். ஸோ இப்போ அவன் மயங்கிட்டு தான் அவன் பக்கத்தில் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்து அதை ஹீரோயினுக்கு அனுப்புகிறான். ஸோ அதை பார்த்துட்டு இப்போ ஹீரோயினும் கோமா ஹீரோ மீட் பண்ண வரேன். இதோட இந்த பார்ட் எண்ட் ஆகுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.